ராகுல் காந்தி விடுத்த அடுத்த எச்சரிக்கை, இந்தியா ஒரு இருளான சூழலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலை நீடித்தால் ஆங்கிலேயர்கள் காலத்தில் பின்தங்கி இருந்ததை விட மிக மோசமான நிலைமைக்கு இந்தியா தள்ளப்படும். ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் இந்திய மக்கள் பெருமளவு அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அதை விட மோசமான நிலைமைக்கு இந்தியா நோக்கி போய்கிட்டு இருக்கிறது. இது தொடரக்கூடாது அப்படின்னு ஒரு பகிரங்கமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். தொடர்ந்து ராகுல் காந்தி பல்வேறு எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கிறாரு. இந்திய மக்கள் பெருமளவு RSS பாஜகவை சார்ந்த நபர்கள் அவரை பப்புன்னு கேலி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு வட மாநிலங்கள்ல இளைஞர்கள் பெருமளவு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வளவு விழிப்புணர்களும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்தாலும் தொடர்ந்து அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு பாஜக வேற மாதிரியான வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதை குறித்து தான் முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன், புள்ளியியல் துறை, இதை குறித்து ஒரு பகிரங்கமான எச்சரிக்கையை ராகுல் காந்தி விடுத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த மோடி அரசாங்கம் என்றைக்கு பதவிக்கு வந்ததோ அன்றிலிருந்து எல்லாவற்றிற்கும் பேரை மாத்தினாங்க. பிளானிங் கமிஷனை நித்தி ஆயோக்னு மாத்தினாங்க. இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பேரை மாத்தினாங்க. அந்த பெயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மீனிங்கையும் மாத்தினாங்க. அதை தாண்டி RTI சட்டம் மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்துச்சு. RTE, ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஃபுட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தது. இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமளவு ஏழை மக்கள் பயன்படக்கூடிய வகையில அந்த சட்டங்கள் அந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில இருந்தது. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதே மோடியும் பிஜேபியும் ஊழலை எதிர்த்து நாங்கள் ஆட்சிக்கு வரப்போறோம், டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட் கொண்டு வரப்போறோம், வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும், ஊழலற்று நேர்மையாக இருக்கக்கூடிய கவர்னன்ஸ் கொண்டு வரப்போறோம்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இந்த RTE போன்ற சட்டங்கள் எல்லாம் நீர்த்து போகிற மாதிரி அதற்குள்ள சட்ட விதிகளை இவங்க வந்ததுக்கு அப்புறம் திருத்தம் பண்ணாங்க. ஸோ ராகுல் காந்தி பல்வேறு விஷயங்கள்ல எச்சரிக்கை விடுத்துட்டு வந்தாரு. அந்த வகையில இப்பவும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன், இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த புள்ளியியல் விவரங்களை கையாளக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை குறித்து தான் இந்த எச்சரிக்கையை விடுக்கிறாரு. இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தால் இந்தியா ஒரு மிகப்பெரிய இருளான சூழ்நிலையை நோக்கி போய் செல்லும். ஏன்னா எல்லா டிசிஷன்ஸும் ஒரே சென்டர்ல குவிக்கப்படும். அவர்கள் வைத்ததுதான் சட்டம். அவர்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிற இதை நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு அபாயகரமான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக அவர் சிறப்பாகவே செயல்படுகிறார். இந்த விஷயத்துல நிச்சயமாக ஒரு டெமோக்ராட்டிக் நடைமுறை பின்பற்றவில்லை என்றால் இந்த எஃபெக்ட் எல்லாமே உடனே தெரியாது. அடுத்த 10 ஆண்டுகள்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் பெருமளவு நிபுணர்களுடைய எச்சரிக்கையாகவும் இருக்குது. இந்த ISI முத்திரை வேற, இந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வேற. புள்ளியியல் துறை என்ன பண்ணுவாங்க, 1939 ஆண்டுல கல்கட்டாவுல நிறுவப்படுது இந்த இன்ஸ்டிடியூஷன். அதுக்கப்புறம் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் பெறக்கூடிய ஒரு நிறுவனமாக இது மாறி ஒன்றிய அரசினுடைய ஒரு நிறுவனமாக மாறுது. இப்ப இந்த நிறுவனத்துக்குள்ள RSS தங்களுடைய ஆட்களை உள்ள செலுத்தி அதற்குரிய வேலைகளை இப்போ நீர்த்து போக செய்யற மாதிரி செய்யறாங்க. ISI அமெண்ட்மெண்ட் ஆக்ட் புதிய ஒரு மசோதா 2025 ஒரு புதிய மசோதாவை இவங்க தாக்கல் செய்ய போறாங்க. அதுல பல்வேறு விதிகளை திருத்துறாங்க. அந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூஷனுக்குன்னு ஒரு நிர்வாக அமைப்பு இருக்கு. அதுல கல்வியாளர்கள், நிபுணர்கள், திறமை வாய்ந்த நபர்கள் சொல்லிட்டு அதுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த இதை கலைச்சிட்டு ஒன்றிய அரசால நியமிக்கக்கூடிய நபர்களை அதுல நிர்வாக குழுவாக அமைக்க போகுது. அதுக்காக இப்ப இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. இது ஒரு மோசமான விளைவை தான் ஏற்படுத்தும்னு ராகுல் காந்தியினுடைய பிரதானமான எச்சரிக்கையாக இருக்கு. ஸோ இப்போ இதுல புதிதாக கொண்டு வரக்கூடிய மசோதாக்கள் எப்படி இருக்குன்னா, இவர்கள் எப்படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவர், அப்புறம் பிரைம் மினிஸ்டர்னு 3 பேர் குழு சேர்ந்துதான் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க முடிய அளவுல இருந்ததை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிட்டு பிரதமர் பார்த்து யாரை நியமிக்கிறாரோ அந்த கேபினெட் அந்தஸ்து இருக்கக்கூடிய அமைச்சர் தொடரலாம். அந்த ECI எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய குழுல இருக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுவே
செட்டிங் பண்ணப்பட்ட வேலை. ஏன்னா அங்க 2 பேரு முன்மொழிஞ்சிட்டாங்கன்னா 3வதா இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருடைய முடிவுகள் வந்து வீணா. அந்த மாதிரி இந்த ISI இன்ஸ்டிடியூஷன்ல ஒன்றிய அரசு யாரெல்லாம் நியமிக்கிறாங்களோ அவர்கள் தான் அதுல வந்து நிர்வாக குழு உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்னு இந்த மசோதா. இப்ப இந்த ISI நிறுவனத்துல யாரை நியமிச்சா என்ன அப்படின்னு பொத்தாம் பொதுவா ஒரு சிந்தனை வரலாம். அதுல என்ன ராகுல் காந்தி எச்சரிக்கிறாருன்னா, ஒட்டுமொத்த டேட்டா, கம்ப்ளீட் டேட்டா, புள்ளி விவரங்கள், நாட்டுல எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்க, என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுது, எவ்வளவு பணம் செலவிடப்படுகிறது, பாவர்ட்டிக்குள்ள எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பணக்காரன் எத்தனை பேர் இருக்கிறான், வருமான வரி செலுத்துறவன் எத்தனை பேர் இருக்கான் அப்படின்னு ஒட்டுமொத்த கண்ட்ரியினுடைய டேட்டாவும் அந்த நிறுவனம் முடிவு பண்றதுதான், அந்த நிறுவனங்கள் வந்து ரெடி பண்ணி வெளியே அனுப்புறதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப அந்த நிறுவனத்தை RSS சம்பந்தப்பட்ட நபர்கள் கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அந்த நிறுவனத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் இப்ப இருக்கக்கூடிய ஆட்களை வெளியேற்றிட்டு முழுக்க RSS அமைப்பினுடைய சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய நபர்களை உள்ள கொண்டு போயிட்டா இந்த ஒன்றிய அரசாங்கம் என்ன டேட்டாவை பப்ளிஷ் பண்ணதுன்னு நினைக்குதோ அந்த டேட்டா தான் வெளியே வரும். இப்போ வந்து தெரிஞ்சோ தெரியாமல வேற வழி இல்லாம அது இண்டிபெண்டா இயங்குறதுனால தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் பல்வேறு குறியீடுகள்ல டாப்ல இருக்குன்னா அது வேற வழி இல்ல, உண்மையை சொல்லிதான் ஆகணும். உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்கள் வந்து பின்தங்கி இருக்குன்னா அது காமனா இயங்குறதுனால அந்த டேட்டாவை வெளியிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கு. இப்போ முழுக்க அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து RSS சார்ந்த நபர்கள் உள்ள புகுத்தப்பட்டால் அவர்கள் அங்க அந்த டேட்டாவை கணக்கிடக்கூடிய விதிகளையே மாத்திடுவாங்க அப்படிங்கிறது தான் பெரிய எச்சரிக்கையாக இருக்குது. GDP-யை கால்குலேட் பண்ணக்கூடிய விதமாக இருக்கட்டும், இந்த ஏர் இண்டெக்ஸை வந்து கால்குலேட் பண்ணக்கூடிய விதமாக இருக்கட்டும், பாவர்ட்டியவே கால்குலேட் பண்ணக்கூடிய விதத்தை எல்லாம் 2014 பின்பு வந்த மோடி அரசாங்கம் எப்படியெல்லாம் மாற்றினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். பல புள்ளி விவரங்களை வந்து மாத்தி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்துச்சு. இப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல RSS சித்தாந்தத்தை சார்ந்த நபர்களை உள்ள செலுத்தி அங்கு இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர்ல இருந்து நிர்வாக குழுல இருந்து எல்லாரையும் RSS சம்பந்தப்பட்ட நபர்களா பணியமர்த்தி ஒட்டுமொத்த பாடத்திட்டத்தையும் அறிவியல் ரீதியா இல்லாம சித்தாந்த மத ரீதியில இவங்க மாத்துனாங்க அப்படின்னா இதனுடைய இம்பாக்ட் வந்து உடனே தெரியாது, ஒட்டுமொத்த கண்ட்ரியவே பாதிக்கும் அப்படிங்கிறது தான் பல்வேறு கல்வியாளர்களுடைய எச்சரிக்கையாக இருந்தது. ராகுல் காந்தியும் அதை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றார். நிர்வாக குழுவா இருக்கட்டும், நிதி விஷயங்களாக இருக்கட்டும், அப்பாயின்மெண்ட் கமிட்டியாக இருக்கட்டும், இப்படி ஒட்டுமொத்த கல்வி நிறுவனங்களையும் RSS கட்டுப்படுத்தி கண்ட்ரோல்ல எடுத்துருச்சு அப்படின்னா இப்ப ஆல்மோஸ்ட் இந்தியா முழுக்க எடுத்துட்டாங்க. அப்படி எடுத்ததற்கு பின்பு அங்க ஒரிஜினலாக இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் இவங்க நீர்த்து போக செஞ்சு முழுவதுமாக அதை குலைச்சிட்டு எல்லாத்தையும் பிரைவேட்டைசேஷன் பண்ணக்கூடிய நோக்கத்துல இவங்க எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற எச்சரிக்கையை தான் ராகுல் காந்தி விடுக்கிறார். இப்ப வந்து ஒரு மசோதா வந்து உருவாக்கணும், ஒரு சட்டம் இயற்றப்படணும், இல்ல ஒரு திட்டம் இயற்றப்படணும் அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டேட்டா ரொம்ப முக்கியம். அந்த டேட்டாவை தயாரிக்கிறதே வந்து இந்த ISI அப்படிங்கிற நிறுவனம் தான், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் நிறுவனம், புள்ளியியல் துறை தான் வந்து உருவாக்குவாங்க. அப்ப அந்த புள்ளியியல் துறையிலே இவங்க சார்பு ஆட்கள் இருக்கிறாங்கன்னா எந்த திட்டத்தை இயற்றணும், அந்த திட்டம் யாருக்கு பயனளிக்கிற விதமாக அந்த திட்டம் செட்டிங் பண்ணப்படும் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் அவர்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிருச்சுன்னா இந்தியா எதை நோக்கி போகும் அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி அவருடைய பிரதானமான எச்சரிக்கையாக இருக்கு. UGC-ல இருந்து NCERT-ல இருந்து எல்லா இன்ஸ்டிடியூஷன்களுக்குள்ளேயும் ஹிந்து சமயம் சொல்லக்கூடாது, இது வந்து சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடியது, இந்த சங் பரிவார் அமைப்புகள் வந்து நம்பக்கூடிய புராண கதைகள், புனைக்கதைகள் எல்லாத்தையும் அறிவியல் அப்படிங்கிற பேர்ல உள்ள கொண்டு வந்தா இந்தியாவினுடைய எதிர்கால சந்ததியினர் என்ன செய்வாங்க? இப்ப மத நம்பிக்கைகளை போதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மத நம்பிக்கைகளை புண்படுத்தாத விதம் நடந்து கொள்றது ஒரு விதம் இருக்கட்டும், ஆனா மக்களை அறிவியல் படிக்க விடாம, கணக்குகளை படிக்க விடாம, இயற்பியலை படிக்க விடாம வேற எதையோ படிக்க வச்சா இந்தியாவினுடைய எதிர்காலம் எங்கு போகும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. பக்கத்து நாடு சைனால எந்த அளவுக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருக்கு, பேட்டன்ட் ரைட்ஸ் உலகளவுல எந்த அளவுக்கு இவங்க இது பண்றாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இப்ப இந்த புள்ளியியல் துறையை வச்சு இப்ப நிதி ஒதுக்கீடு செய்வது கூட இந்த புள்ளியியல் துறையில கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை வச்சுதான் நிதி ஒதுக்கீடு செய்வாங்க. இந்தியாவுல வந்து எந்தெந்த மாநிலங்கள் பின்தங்கிய நிலைமையில இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த புள்ளியியல் துறை தான் கணக்கீடு செய்யும். இப்படி இதுக்குள்ள போய் RSS இயக்கத்தை சார்ந்த நபர்கள் வந்து அதை கேப்சர் பண்ணி முழுக்க அவர்களுடைய சித்தாந்தங்களையும் அவர்களுடைய ஐடியாக்கள், எண்ணங்கள் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா நாட்டுல என்ன மாதிரியான திட்டங்கள் வந்து அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறது தான் அந்த எச்சரிக்கையை தான் ராகுல் காந்தி இப்ப விடுக்கிறார். இப்ப இந்த மசோதா கொண்டு வந்துருவாங்க அப்படின்னாலும் அவர்கள் கூட்டணி இருக்கக்கூடிய எம்பிக்களை வச்சு நிறைவேற்றிடுவாங்க. இருக்கவே இருக்கு நம்ம ADMK எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரியான கூட்டங்கள் இருக்கு, கண்ணை மூடிட்டு அவங்க கேட்கறதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்தால் நாளைக்கு கல்வி நிறுவனங்களுடைய நிலைமை என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. இப்போ பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் வர்றதுல தப்பு கிடையாது, தமிழ்நாட்டிலும் எத்தனையோ பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, ஆனா இவர்களுக்கு பின்னாடி யார் வருவாங்க அப்படிங்கிற கேள்வி. இப்ப தமிழ்நாட்டில் அதிகப்படியான பொறியியல் நிறுவனங்கள் இருக்கு, பொறியியல் கல்லூரி
கல்லூரிகள் இருக்கு, மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு, நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கு. இது எல்லாமே தமிழ்நாடு அரசு பிளஸ் தமிழ்நாடு மக்களுடைய வரி பணத்துல சில பிரைவேட் நிறுவனங்கள் வச்சிருக்கிறாங்க, சில கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, கவர்மெண்ட் எய்டட்ல இருக்கிறதும் இருக்கு. இப்படி இந்த புள்ளியியல் விவரங்களை வச்சு இவர்கள் ஒரு தீர்மானம் போடுறாங்க, ஒரு திட்டம் ஏற்றுறாங்க அப்படின்னா அது எந்த யாருக்கு சாதகமாக வேண்டுமானாலும் அவர்கள் அதை மாத்தலாம். இல்ல அவங்க முழுக்க முழுக்க இந்த NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி படி இவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க NEP இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இன்னும் வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட விவகாரங்கள் எல்லாம் இவர்கள் தொடர்ந்து இன்ஸ்டிடியூஷன்ல வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, திட்டமிட்டு இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இதனுடைய விளைவுகள் வந்து அடுத்த 5 ஆண்டுகள்ல இல்ல 10 ஆண்டுகள்ல மிகப்பெரிய விளைவை இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தியினுடைய எச்சரிக்கையாக இருக்கு. ஸோ தொடர்ந்து இதை குறித்து பேசலாம். இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.